ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு திரளான மச்சங்கள். ஆதியாகமம் 1:21 சொல்லுகிறது, தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிருஷ்டித்தார். 5ஆம் நாளில் ஆகாயத்து பறவைகளை மட்டுமல்ல, திரளான மச்சங்களையும் கர்த்தர் சிருஷ்டித்தார். பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. 104 சங்கீதம் 25 பாருங்கள், இந்த மீன்கள் தண்ணீருக்குள் வாழ்ந்தாலும் மூச்சு திணறி மரிப்பதில்லை. மட்டுமல்ல, முழுவதும் உப்பு நிறைந்த கடல் நீரில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும் தங்கள் சரீரத்திற்குள் உப்பு சென்று விடாமல் பாதுகாத்து ஜெயஜீவியம் செய்கின்றன. அப்படியே தேவ ஜனங்களுக்குள் ஜீவனாகிய கிறிஸ்து இருந்தால் அவர்கள் தங்களுக்குள் பாவம் பிரவேசிக்காதபடி தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள், ஜெய ஜீவியம் செய்வார்கள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். 1 யோவான் 3:9. அந்த பரிசுத்த ஜீவியம் உங்களில் உண்டா? மட்டுமல்ல, மீன் எவ்வளவாய் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது என்பதை தியானித்து பாருங்கள். கீழ்ப்படியாத யோனாவுக்கு பாடம் கற்பிப்பதற்கு கர்த்தர் ஒரு மீனைத்தான் தெரிந்து கொண்டார். யோனாவை விழுங்கும்படி கர்த்தர் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தியிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மீனின் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாட்கள் இருந்தார். யோனா அதை மீனின் வயிறாக கருதவில்லை, பாதாளத்தின் வயிற்றில் இருப்பதாகவே எண்ணினார். யோனா 2:2. மீன் வயிற்றில்தான் கீழ்ப்படிதலின் அவசியம் என்கிற அரும்பெரும் பாடத்தை யோனா கற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது, யோனா 2:10, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. கீழ்ப்படிதல் உத்தமம். பிரசங்கங்களை பார்க்கிலும் பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். மீன்களும் சகல ஜீவராசிகளும் இயற்கையும் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டியது எவ்வளவு அவசியம்? வரிப்பணம் செலுத்த கைகளில் ஒன்றுமில்லாத போது இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய் என்றார். மத்தேயு 17:27. அந்த வெள்ளிப்பணத்தை வைத்துக்கொண்டு அந்த மீன் எவ்வளவு நேரம் பேதுருவுக்காக காத்து கொண்டிருந்திருக்க வேண்டும்? வெள்ளிப்பணத்தை வாயில் அடக்குவது என்பது மிகவும் சிரமமானதும் வேதனையானதும் ஆகும். மீனின் தாடையெல்லாம் தாங்க முடியாத வலி எடுத்திருந்திருக்கும். மட்டுமல்ல, பேதுரு அதை வந்து பிடிக்கிற வரையிலும் அதனால் ஒன்றும் சாப்பிட்டிருக்க முடியாது, முழு உபவாசம்தான். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மீன்களையெல்லாம் உங்களுக்காகவே சிருஷ்டித்திருக்கிறார். உணவுக்காக பயன்படுவதோடு அல்லாமல் கீழ்ப்படிதலோடு தேவ சித்தத்தை செய்ய வேண்டிய அவசியத்தையும் இந்த மீன்கள் எவ்வளவு அழகாகவும் அருமையாகவும் நமக்கு போதிக்கின்றன. இன்றைய நினைவிற்கு லூக்கா 5:4. ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 நாளாகமம் 7, 8 மற்றும் 9 அதிகாரங்கள். மாலை யோவான் 6 அதிகாரம் 22 44 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே,
மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். மீன்களும் ஜீவராசிகளும் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல நீங்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.